ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 10th ஓல்டு புக்கினோட யூனிட் 7 இலக்கணம் பார்க்க போகிறோம். ஸோ பொருள் இலக்கணம், அகப்பொருள். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தான், ஓகேவா? ஸோ பின்னாடி இருக்கிற டேபிளில் அடிக்கடி கேள்வி வர்றது தான். ஸோ அப்போ பொருள் இலக்கணம், அப்போ பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொருள் இலக்கணத்துக்கானது என்ன அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாங்க, ஓகேவா? ஸோ அப்போ பொருள் அப்படின்னா ஒழுக்கமுறை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி. அப்போ பொருள் என்பது ஒழுக்கமுறை. அப்போ அறவழியில் பொருள் ஈட்டி அந்த ஈட்டிய பொருளை வந்து எல்லாரோடையுமே பகுத்து கொடுத்து எல்லாரும் வாழ்கிற அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை வகுத்து அதுபடி நடந்து போற்றி காத்தவர் தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர் தமிழரே. ஸோ அப்போ பாருங்கள், எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்வியல் நெறிமுறைகளுக்குன்னு ஒரு இலக்கணம். இதுதான் இந்த ரூல்ஸ். அப்போ இலக்கணம் அப்படிங்கிறது கிராமர். அப்போ கிராமர்னா என்ன? அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். அப்போ வாழ்வியல் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர் தமிழர் தான், ஓகேவா? ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ பொருள் இலக்கணம். அப்போ பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது ரெண்டு வகைப்படும், ஒன்று அகம், இன்னொன்று புறம். அப்போ அகப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தை கூறுறது அகத்திணை, ஓகேவா? அப்போ அகத்திணைன்னா என்ன? அன்புடைய தலைவன் தலைவி பற்றிய ஒழுக்கத்தை கூறுறது தான் அகத்திணை. இந்த அகத்திணை மொத்தம் எத்தனை அப்படின்னா 7 வகைப்படும். இந்த அகத்திணை மொத்தம் எத்தனை? 7. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை, ஓகேவா? கைக்கிளை, பெருந்திணை, ஓகேவா? ஸோ அப்போ அகத்திணை மொத்தம் 7. இந்த முதல் 5 இருக்குல்ல, ஸோ இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதுக்கு தான் அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5ம் அன்பின் ஐந்திணை. சரி, இப்போ ஃபஸ்ட்டு பொருள்னு பார்த்தாச்சு. பொருளை ரெண்டாக பிரிக்கிறோம், அகப்பொருள், புறப்பொருள். இப்போ அகப்பொருளில் அகப்பொருளுக்குரிய பொருள்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ அகப்பொருளுக்குரிய பொருள்கள் என்னென்ன அப்படின்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பொருளில் 2 அகப்பொருள், புறப்பொருள். ஸோ அகம்புறம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த அகப்பொருள் தான் அகத்திணைனா என்ன, அந்த அகத்திணை எத்தனைன்னு பார்த்தோம், அன்பின் ஐந்திணை எத்தனைன்னு பார்த்துருக்கோம். அதற்கப்புறம் அகப்பொருளுக்குரிய பொருள்கள் எது அப்படின்னா முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். இப்போ முதற் பொருள் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ அக ஒழுக்கம் நிகழ்தற்கு காரணமான நிலமும் பொருளும் முதற் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முதற் பொருள்னா என்ன? நிலமும் பொருளும் முதற் பொருள். அப்போ நிலம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5க்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் தெரியும் நமக்கு. இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், அடுத்து காடு, அடுத்து வயல், கடல், மணல். இது தெரிஞ்சது தான். இப்போ மலையும் மலை சார்ந்த இடம், காடு காடு சார்ந்த இடம், வயலும் வயல் சார்ந்தது, கடலும் கடல் சார்ந்தது, மணலும் மணல் சார்ந்த இடமும், ஓகேவா? ஸோ அப்போ நிலம் அப்படிங்கிறது ஐவகை நிலங்கள் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ பொழுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது 2 வகைப்படும். நல்லா பார்க்கணும். அகப்பொருளுக்குரிய பொருள்களில் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் இருக்குது. அந்த முதற் பொருள் என்ன அப்படின்னா நிலமும் பொருளும் முதற் பொருள். அப்போ நிலம் எத்தனை வகைப்படும்? நிலம் 5 வகைப்படும். பொழுது எத்தனை வகைப்படும்? பொழுது 2 வகைப்படும். பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு இருக்கு, ஓகேவா? அப்போ இந்த பெரும்பொழுது அப்படின்னா என்ன அப்படின்னா ஓர் ஆண்டை 6ஆக பிரிக்கிறாங்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகள், அதுதான் பெரும்பொழுது. அப்போ சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாளின் 6 கூறுகள், ஒரு நாளின் 6 கூறுகள். இது ஒரு வருஷம். இது என்ன அப்படின்னா ஒரு நாள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ பெரும்பொழுது, சிறுபொழுது. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், அகப்பொருளுக்குரிய பொருள்கள் முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அந்த முதற் பொருளில் நிலமும் பொருளும் முதற் பொருள். அப்போ நிலம் 5 வகைப்படும். பொழுது, பெரும்பொழுது, சிறுபொழுது. அந்த பெரும்பொழுது 6, ஒரு வருஷத்தினுடைய 6 கூறுகள். சிறுபொழுது ஒரு நாளின் 6 கூறுகள், ஓகேவா? சரி, இப்போ இந்த 6ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தமிழ் மாதங்கள் வரிசையாக நம்ம தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அப்போ ஆவணியிலேருந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கடகடன் போட்டோம்னா 2 மாதமாக வரப்போகுது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஓகேவா? சரி, இப்போ இந்த 6ஐயும் இதே மாதிரி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ ஸ்டார்டிங் ஆவணின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மாதமாக கால்குலேட் பண்ணால் வரிசையாக வந்துருச்சு. ஸோ இந்த 6ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காரில் போகிறோம், குளிருது. அப்போ கார்காலம், குளிர்காலம். காரில் போகிறோம், குளிருது. ஏன் குளிருது? பனி அடிக்கிறதுனால குளிருது. அப்போ முன்பனி, பின்பனி. ஃபஸ்ட்டு முன்னாடி பனி, அதுக்கப்புறம் பின்னாடி பனி, அதுக்கப்புறம் விடிஞ்சிருது, வெயில் அடிக்குது. அப்போ விடிஞ்சிருச்சுன்னா இளவேனில், முதுவேனில், ஓகேவா? அவ்வளோதான். காரில் போகிறேன், குளிருது. ஏன் குளிருது? பனி அடிக்குது. அப்போ முன்பனி, பின்பனி. பனி அடித்து முடிச்சிருச்சு, இப்போ வெயில் அடிக்குது. அப்போ இளவேனில், முதுவேனில், ஓகேவா? முன்னாடி, பின்னாடி, முன்பனி, பின்பனி, அடுத்து இளவேனில், முதுவேனில், இளமை, முதுமை, ஓகேவா? வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த 6ஐயும் வச்சுக்கலாம். இது சிறுபொழுது. ஸோ சிறுபொழுது காலையில் 6 மணிலேருந்து 4 மணி நேரமாக பிரிக்க போகிறோம். அப்போ காலை 6 to 10, 10 to 2, அடுத்து 2னா பிற்பகல் வந்துருச்சுல, பிற்பகல் 2 அப்படிங்கிறத பிற்பகல்னு சொல்கிறாங்க. அடுத்து 6 அப்படின்னா மாலை, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போ மாலை. அடுத்து இரவு 10 மணினா இரவுன்னு வந்துடுது, ஓகேவா? ஸோ அப்போ காலை 6 மணிலேருந்து 4 மணி நேரம் 6 to 10, 10 to 2, 2 to 6, 6 to 10, திருப்பி 10 to 2, 2 to 6 முடிஞ்சிருச்சு. இந்த காலை 6 மணி திருப்பி இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான். அப்போ ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ காலை, நண்பகல், ஏற்பாடு,
மாலை யாமம் வைகறை. இதை இப்படியே ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். காலை நண்பகல் ஏற்பாடு, மாலை யாமம் வைகறை, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதையும் இன்னொரு இது இருக்குது. ஸோ ஏற்பாடு அப்படிங்கிறத எல் கூட்டல் பாடுன்னு பிரிக்கலாம். அப்போ எல் அப்படின்னா ஞாயிறு, சூரியன் அர்த்தம். பாடு அப்படின்னா மறையும் நேரம். அப்போ ஞாயிறு மறையும் நேரம். ஞாயிறு மறையும் நேரம் எப்போ? சாயங்காலம் 6 மணி. கரெக்டு தானே? மாலை 6 மணிக்கு ஞாயிறு மறையும். அதே ஏற்பாடு அப்படிங்கிறது மாலை 6 மணி. கரெக்டாக? மாலை 6 மணி அப்படிங்கிறது ஏற்பாடு. ஸோ பாருங்கள், மாலைன்னு வருது. அப்போ மாலை 6 மணிக்கு அது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஏற்பாடு அப்படின்னா ஞாயிறு மறையும் நேரம். ஞாயிறு எப்போ மறையுது? 6 மணி. சாயங்காலம் 6 மணிக்கு மறையுது. அப்போ 6 மணியோட முடியுது ஏற்பாடு. இப்போ மாலை அப்படிங்கிறது இங்கே மாலை 6 மணி நீங்கள் தானே முதல் சொல்கிறோம். அப்போ மாலை 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பேர் தானே மாலை. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ காலை நண்பகல் ஏற்பாடு, மாலை யாமம் வைகறை. ஸோ காலை அப்படின்னா காலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? காலையில் 6 மணிக்கு சூரியன் வருது. இப்போ அதுலேருந்து காலை. ஓகேவா? அப்போ காலை அப்படின்னா காலை 6 மணிக்கு வருது. அப்போ காலை நண்பகல் ஏற்பாடு, மாலை யாமம் வைகறை. அப்போ ஏற்பாடு ஞாயிறு மறையும் நேரம். அப்போ மாலை 6 மணிக்கு ஞாயிறு மறைஞ்சிருது, அதோட முடியுது. அப்போ மாலைங்கிறத எப்போ சொல்கிறோம்? சாயங்காலம் 6 மணிலேருந்து மாலைன்னு சொல்கிறோம். அப்போ மாலை அப்படிங்கிறத 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. காலை அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது? காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் அதுக்கு பேர் காலை. ஓகேவா? அப்போ காலை நண்பகல் ஏற்பாடு, மாலை யாமம் வைகறை. ஓகேவா? சாரி. அடுத்து திணையும் பொழுதும். இப்போ இந்த 5 இருக்குல்ல, பார்த்தோமா ஏற்கனவே? அன்பின் 5 திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த 5 திணைக்கு என்ன பெருபொழுது, என்ன சிறுபொழுது? ஸோ இது ஈஸியாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. ஓகேவா? இது ஈஸியாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இப்போ இங்கே மருதம்னு இருக்கா? மருதம் நெய்தல், இது ரெண்டுக்கும் 6 பெரும்பொழுதுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். ஸோ அப்போ மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் அப்படின்னா என்ன? வயலும் வயல் சார்ந்த இடமும். வயல் எங்கே இருக்கும்? ஆற்று பக்கத்தில் வயல் இருக்கும். ஆற்று பக்கத்தில். எந்த ஆற்று பக்கத்தில் அப்படின்னா வைகை ஆற்று பக்கத்தில் இருக்குது வைகை. அப்போ வைகரை அப்படிங்கிறத வைகைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வைகை ஆற்று பக்கத்தில் வயல் இருக்குது. அப்போ மருதம் அப்படின்னா வைகை, வைகரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நெய்தல் அப்படின்னு என்ன? கடல். கடலில் என்ன செய்வாங்க? மீன் பிடிக்க போகிறாங்க. அப்போ மீன் பிடிக்க ஏற்பாடு செய்யுங்க. ஏற்பாடு, ஏற்பாடுங்கிறத ஏற்பாடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மீன் பிடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ நெய்தல்னா கடல், கடலில் மீன் பிடிக்கிறாங்க, மீன் பிடிக்க ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? சரி. இப்போ பாலை. அப்போ பாலைனா என்னப்பா? டெசர்ட். டெசர்ட்டில் என்ன இருக்கும்? பகல் ஃபுல்லாக ரொம்ப வெயில் அடிக்கும். அப்போ வெயில், 2 வெயிலுமே வந்துடும். பகலில் என்ன இருக்கும்? பகலில் டெசர்ட்டில் எப்படி இருக்கும்? அந்த இதை கிளைமேட்டை யோசிச்சு பாருங்கள். பகலில் டெசர்ட்டில் எப்படி இருக்கும்? ரொம்ப வெயில் அடிக்கும். அப்போ இளவேனில் முதுவேனில் 2 வெயிலுமே வந்துடுது. அதே மாதிரி நைட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப குளிர் அடிக்கும். நீங்கள் அதை படத்துலலாம் பார்த்துருக்கலாம். நைட்டில் டெசர்ட்டில் வந்து ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி சீன் எடுப்பாங்க. அப்போ பகலில் ரொம்ப வெயில், டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீமாக ஹையாக இருக்கும். அதே நேரத்தில் நைட்டு வந்து ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். அப்போ பின்பனி மட்டும் வருது. ஓகேவா? பின்பனி மட்டும்தான் வரும், முன்பனி வராது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாலையில் 2 வெயிலுமே வந்துடுதுப்பா. காலையில் சாயங்காலம். அப்போ இளவேனில் முதுவேனில். காலையில் கொஞ்சம் மிதமாக வெயில் அடிக்குது, போக 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 ரொம்ப வெயில் அடிக்குது. அப்போ 2 வெயிலுமே வந்துடுது. நைட் ஆனால் என்ன செய்யுதுன்னா ரொம்ப குளிருது. அப்போ பின்பனி மட்டும் வருது. ஓகேவா? அப்போ சிறுபொழுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நண்பகல். ஸோ நண்பகலுங்கிறது எந்த டைம்? காலை 10 மணிலேருந்து 2 மணி வரை. கரெக்டு தானே? 10 to 2. அப்போ டெசர்ட்டில் மெஜாரிட்டி என்ன? வெயில் தானே. அப்போ நண்பகல் இந்த டயத்தில் தான் வெயில் அதிகமாக இருக்கும். குறிப்பாக அந்த 11 மணி 12 மணிக்கெலாம் வெயில் ரொம்ப இருக்கும். அப்போ அந்த நண்பகல் தான் இங்கே வருது. நல்லா பாருங்களேன். இப்போ டெசர்ட்டில் ரொம்ப வெயில். டெசர்ட்னோடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ரொம்ப வெயில் அடிக்குது. அப்போ 2 வெயிலுமே வருது, இளவேனில் முதுவேனில். நைட்டு என்னன்னா ரொம்ப குளிர் அடிக்குது, அதனால் பின்பனியும் வந்துடுது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ நண்பகல் இங்கே வந்து சிறுபொழுது 1 தான். ஸோ சிறுபொழுது எல்லாத்துக்குமே 1 தான். ஸோ மருதத்துக்கும் நெய்தலுக்கும் பெரும்பொழுது 6 வரும். இங்கே வந்து 3 வரும். ஆனால் சிறுபொழுதுன்னு பார்க்குறப்ப எல்லாத்துக்குமே 1 தான் வரும். ஓகேவா? அப்போ இப்போ பாலையை பொறுத்த முடிக்கும் ரொம்ப வெயில் அடிக்கும். எப்போ ரொம்ப வெயில் அடிக்குது? நம்ம 6 பிரிச்சிருக்கோம்ல. எப்போ ரொம்ப வெயில் அடிக்குது? நண்பகலில் ரொம்ப வெயில் அடிக்குது. அப்போ நண்பகலை போட்டுறணும். ஓகேவா? ஸோ வைகை, வயல், மருதம்னு ஞாபகம் வச்சுக்கணும். மீன் பிடிக்க ஏற்பாடு. இங்கே பாலையில் ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால் நண்பகல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே தானே? சரி. இப்போ குறிஞ்சி அப்படின்னா யாமம். ஸோ இந்த யாமம் டயத்தை பாருங்களேன். இரவு 10 மணிலேருந்து 2 மணி முடிக்கும். இரவு 10 மணிலேருந்து 2 மணி முடிக்கும். ஸோ மலையில் இருக்குப்பா. குறிஞ்சி அப்படின்னா என்ன? மலை தானே. மலையும் மலை சார்ந்த இடமும். மலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இரவு 10 மணிலேருந்து 2 மணி முடிக்கும். அந்த ஒரு மாதிரி கின்னுன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே. அந்த ஊரையே நம்ம போய் பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கெலாம் எப்படி இருக்கும்? 10 to 2, அந்த 12 மணி 1 மணிக்கெலாம் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் மலையில் எப்பயுமே இருக்குது. அதனால தான் யாமம். ஓகேவா? மலையில் எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? சரி. இப்போ இங்கே அப்படியே முல்லைக்கு வாங்க. முல்லை அப்படின்னா காடு சார்ந்த இடமும். அப்போ மாலை அப்படின்னு போட்டுருவாங்க. மாலையில் 6 to 10.
6 to 10 அந்த வெயில் முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த சூரியன் வந்து மறைஞ்சிருச்சு, 6 மணிக்கெலாம் மறைஞ்சிரும். அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே டிம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் காட்டுக்குள்ளே போக போக 6 மணினா கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக அந்த வெளிச்சமாக இருக்கும். அப்படியே உள்ளே போக போக காட்டுக்குள்ளே போக போக எப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. அப்போ 6 to 10 ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு யாமம், அதுக்கப்புறம் மாலை. ஸோ ஆனால் நம்ம வருஷப்படி பார்க்குறப்ப சிறுபொழுது, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரைன்னு படிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு சிறுபொழுது வரிசையாக படிக்கிறப்ப மாலைக்கு அப்புறம் தான் யாமம் வரும். ஆனால் இங்கே வந்து குறிஞ்சிக்கு ஃபஸ்ட்டு யாமம் வந்துடுது, முல்லைக்கு அதற்கப்புறம் மாலை வருது ஓகேவா. முல்லைக்கு அதற்கப்புறம் மாலை வருது ஓகேவா. சரி, இப்போ முல்லை அப்படின்னா கார்காலம். கார்காலம்னா என்னப்பா, ரொம்ப மழை பெய்கிற காலம் கார்காலம். கார்காலம் ரொம்ப மழை பெய்யுதுன்னு ஞாபகம் வச்சுக்குவோம் ஓகேவா. அப்போ கார்காலம் மழை பெய்கிற காலம். அப்போ முல்லையில் மரம் அதிகமாக இருக்கா, மரம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யும், மழை பெய்யும். அப்போ முல்லைனா கார்காலம் ஓகேவா, முல்லைனா கார்காலம் ஓகேவா. சரி, இப்போ மலையில் குளிருது, மலையில் எப்பயுமே அதிகமாக குளிர் அடிக்கும். அப்போ குளிர்காலமும் முன்பனி காலமும் இருக்குது ஓகேவா. அப்போ குளிர்காலமும் முன்பனி காலமும் இருக்குது. ஸோ குளிர்காலம் குறிஞ்சி. இப்போ குளிர்காலம் முன்பனி மட்டும் இருக்குது ஓகேவா, முன்பனி மட்டும் இருக்குது ஓகேவா. அப்போ பின்பனி எங்கேப்பா போச்சு, பின்பனி தான் பாலைக்கு வந்துருச்சுல, அதனால் இங்கே முன்பனி மட்டும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தானே. அப்போ நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5ஐயும் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு இது படிக்கிற நல்லா மண்டையில் ஏற முடிக்கும், 5ஐயும் என்ன செஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். அப்போ எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த வைகையை ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுது இதை ஃபில் பண்ணிடணும். அப்போ மருதம்னா வயல் எந்த ஆற்று பக்கத்தில் இருக்குது, வைகை ஆற்று பக்கத்தில் இருக்குது. அப்போ இதை ஃபில் பண்ணிடணும். நெய்தல் கடல், அப்போ கடலில் என்ன செய்கிறாங்க, மீன் பிடிக்க ஏற்பாடு செய்கிறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஃபில் பண்ணிடணும். அப்போ இது ரெண்டும் முடிஞ்சிருச்சா. இப்போ பாலையில் அந்த வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பாலையிலனா பேசிக்காக வெயில். அப்போ 2 வெயிலுமே வருது, இளவேனில் முதுவேனில் ரெண்டுமே வந்துடுது. அப்போ பின்னாடி மட்டும் பனி அடிக்குதுப்பா, நைட்டு பனி அடிக்குது. அப்போ பின்னாடி பனி இருக்குது, பின்பனி இருக்குது ஓகே. அப்போ நண்பகல் அப்படின்னு வருது. அப்போ நண்பகல் அப்படின்னா எத்தனை மணி, 10 to 2. அப்போ நண்பகல்னா 10 to 2. அப்போ 10 to 2 எப்படி, வெயில் இந்த 11 மணி 12 மணிக்கெலாம் பயங்கரமாக வெயில் அடிக்குது, அதனால் நண்பகலில் ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். முல்லை அப்படின்னா மரம் அதிகமாக இருக்குது, அதனால் மழைக்காலம். அப்போ கார்காலம்னு ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சி கோவுக்கு குளிர்காலம், முன்னாடி மட்டும் பனி அடிக்குது, பின்பனி இங்கே போயிடுச்சு, அதனால் இங்கே முன்னாடி மட்டும் இங்கே குறிஞ்சிக்கு பனி அடிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா. இப்போ குறிஞ்சி அப்படின்னா யாமம், மாலை. ஸோ வரிசையாக சொல்லணும் அப்படின்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. அப்போ மாலை, யாமம் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை அந்த டயத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நைட்டு 10 to 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம் யாமம் அப்படிங்கிறத. அப்போ யாமம் நைட்டு 10 to 2 அப்படின்னா அந்த டயத்தில் இருக்கிற மாதிரி தான் மலையில் எப்பயுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மாலை அப்படிங்கிறது 6 to 10. 6 மணிக்கு கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் வெளிச்சமே இருக்காது. அப்போ முல்லையில் அந்த டைம் தான், காட்டுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வெளிச்சிருக்கும், உள்ளே போக 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 சுத்தமாக வெளிச்சமே இருக்காது. அதனால தான் மாலை 6 to 10 ஓகேவா. சரி, இப்போ கருப்பொருள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஸோ இப்போ முதற் பொருளில் நிலமும் பொழுதும் முதற் பொருள். நிலம் 5 வகைப்படும், என்னென்னு பார்த்தாச்சு. அப்போ பொழுது, சிறுபொழுது, பெரும்பொழுது. பெரும்பொழுதுனா என்ன, சிறுபொழுதுனா என்ன, அது ஒரு ஆண்டின் 6 ஊர்கள், ஒரு நாளின் 6 ஊர்கள். அதுக்கப்புறம் திணை பொழுது, எந்தெந்த திணைக்கு எந்தெந்த பெரும்பொழுது எந்தெந்த சிறுபொழுது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ முதற் பொருள் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கருப்பொருள். அப்போ கருப்பொருள் என்ன, அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு முதலிய பொருள்கள் கருப்பொருள்கள் எனப்படும். பின்னாடி ஒரு டேபிளர் கலர் இருக்கா, இந்த டேபிள் தான் கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த டேபிள் தான் நமக்கு கருப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. சரி, இப்ப புக்கை நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கிறோம். அதே மாதிரி இதையும் திருப்ப ட்ரை பண்ணியாச்சு கரெக்டா. சரி, இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு தெய்வம். அப்போ குறிஞ்சி அப்படின்னா என்ன, மலை. குறிஞ்சினா என்ன, மலை. எப்பயுமே அந்த இதை ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் படிக்கணும், ஈஸியாக படிச்சிடலாம். மலை மேலே எந்த கோயில் இருக்கும், முருகன் கோயில் இருக்கும். பாருங்கள், பழனி எங்கே இருக்குது, மலை மேலே இருக்கா. பழனி எங்கே இருக்குது, மலை மேலே. முருகன் கோயில்னா பழனி ஞாபகம் வச்சுக்கோங்க, மலை மேலே இருக்குது. இப்போ காட்டுக்குள்ளே பெருமாள் கோயில் இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், காட்டுக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது ஓகேவா. காட்டுக்குள்ளே ஒரு பெருமாள் கோயில். மருதம் அப்படின்னா இந்திரன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து நெய்தல் அப்படின்னா வருணன். ஸோ வருணன் அப்படிங்கிறது மலைக்கடவுள். அப்போ கடலில் நிறையா மழை பெய்யுது, கடல் தானேப்பா, தண்ணி தானே. அப்போ தண்ணிக்குரிய கடவுள் யார், வருணன் ஓகேவா. பாலை அப்படின்னா கொற்றவை. ஸோ நீங்கள் இந்த டெசர்ட்லாம் பார்த்தா தெரியும், டெசர்ட்டில் பஞ்சம்லாம் நிறையா இருக்கும். அப்போ அந்த கொற்றவைக்கு பலி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் படத்துலேயே சீன் வைப்பாங்க. அப்போ பாலை அப்படின்னா கொற்றவை கொஞ்சம் உக்கிரமான தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்கும். அப்போ பாலை, கொற்றவை வந்துருச்சு. சரி, இப்போ மக்களை பொறுத்த முடிக்கும்.
குறவர் குறத்தியர், வெற்பன் குறவர் குறத்தியர், இப்படி மூணையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா குறவர் குறத்தியர் எங்கே இருக்காங்க? குறிஞ்சி மலையில் இருக்காங்க. இந்த கூ ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலே நம்ம குறவர் குறத்தியர் எங்கே இருக்காங்க? மலையிலேருந்து இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெற்பன் குறவர் குறத்தியர் குறிஞ்சி வந்துருச்சு. அடுத்து தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர், தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர். ஸோ இந்த ஆயர் ஆய்ச்சியர் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாடு மேய்ப்பாங்களே அவங்கள அந்த இதெல்லாம் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டேர்ம்ஸில் தான் வரும். அப்போ நீங்கள் இதை இப்படி ஏன் வச்சுக்கணும்? ஸோ மலையில் தான் இந்த மாடு மேய்க்கிறாங்க. அதான் பாருங்களேன், நிறை மேய்த்தல் அப்படிங்கிறது தான் அவங்க தொழில். அப்போ அது காடு, மலைன்ற காடு. இப்போ முல்லைன்னா என்னது? காடு. அப்போ காடு தான் நிறை மேய்க்கிறாங்க. ஸோ காட்டிலேருந்து நிறை மேய்க்கிறாங்க. அப்போ காட்டில் வந்து மாடு இதெல்லாம் இருக்குது, மாடு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஆடு மாடெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாடெல்லாம் யாருக்கு அடங்காமல் இருக்குது அதை எல்லாத்தையும் இவங்க பிடிச்சிட்டு வந்து காட்டிலேருந்து பிடிச்சி அதை வந்து மேய்க்கிறாங்க, மேய்ச்சலுக்கு பழகுறாங்க, மனிதர்களுக்கு கட்டுப்பட்டு மேய்ச்சலுக்கு பழகுறாங்க. ஓகேவா? அப்போ அந்த காடு அப்படிங்கிறது முல்லை தானே. அப்போ காடுங்கிறது முல்லை, அங்கே தான் நிறை மேய்தல் அப்படிங்கிறது இருக்குது. காட்டில் தான் என்ன செய்கிறாங்க? அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்க. நிறை மேய்த்தல் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. அப்போ அவங்கள தான் ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லுவோம். அப்போ தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மருதம்னாலே என்ன? மருதம்னா வயல். அங்கே யார் இருப்பா? உழவர் இருப்பாங்க. அப்போ உழவர் உலத்தியர். அப்போ ஊரன் உழவர் உலத்தியர், ஊன்னு வருது. இதை இப்படி வச்சுக்கலாம், ஊரன் உழவர் உரத்தியர். அப்புறம் நெய்தல் அப்படின்னா சேர்ப்பன் பரதர் பரத்தியர், பாலை அப்படின்னா எயினர் எயிற்றியர். ஓகேவா? ஸோ நீலி விடலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் கூட எழுதி வச்சுக்கோங்க, எயினர் எயிற்றியர் நீலி விடலை, இதையும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பாலை அப்படின்னா எயினர் எயிற்றியர் நீலி விடலை. ஓகேவா? இப்போ உணவுக்கு வர்றோம். ஸோ அப்போ குறிஞ்சி அப்படின்னா என்ன? மலை தானே. அப்போ மலையிலேருந்து வர்ற நெல், மலை நெல் திணை, இது ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ குறிஞ்சினா மலை நெல் திணை, மலை நெல் திணை, மலைனா மலை நெல் திணை, குறிஞ்சினா மலை, அப்போ மலை நெல் திணை. இப்போ முல்லைனா வரகு சாமை, முல்லைனா வரகு சாமை. சரி, இப்போ மருதம்னா என்னது? செந்நெல் வெண்ணெல். ஸோ வயலில் என்ன போடுவாங்க? நெல் போடுறாங்க. என்ன நெல்? செந்நெல் வெண்ணெல். செங்க கலரில் ஒரு நெல், வெள்ளை கலரில் ஒரு நெல், செந்நெல் வெண்ணெல் முடிஞ்சா. இப்போ நெய்தல் அப்படின்னா கடல், கடல் என்ன செய்வாங்க? மீன் பிடிப்பாங்க, மீன் பிடிப்பாங்க. அப்போ மீன் உப்புக்கு பெற்ற பொருள். அப்போ மீனும் உப்பு, உப்பு அப்படின்னா கடல் தண்ணியை தானே தேக்கி வந்து உப்பு பண்ணுறாங்க. அப்போ மீன் உப்புக்கு பெற்ற பொருள். அந்த உப்பை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கிட்டு வருவாங்க. அவங்க உப்பை வந்து வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டு அந்த பொருளையும் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அதுவும் அவங்களோட உணவு தானே. உப்புன்னு அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ உப்பை கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாங்க. உப்பை கொடுத்துட்டு நெல் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ அந்த நெல்லுமே அவங்க சாப்பிடுவாங்க, அதுவுமே அவங்களுடைய உணவாக மாறுது. அப்போ மீன் உப்புக்கு பெற்ற பொருள். உப்பை கொடுத்துட்டு எந்தெந்த பொருளெல்லாம் வாங்குறாங்களோ அதுவும் இந்த. அப்போ உப்பு இவங்க தயாரிக்கிறாங்க, உப்பை கொடுத்துட்டு வேற பொருளை வாங்கிட்டு வர்றாங்க, அதுவும் இவங்களுடைய உணவாக இருக்கு. ஸோ பாலை அப்படின்னாலே வறுமை, தண்ணியே கிடையாது. அப்போ அங்கே சூறையாடலால் வரும் பொருள். அங்கேருந்து போய் என்ன செய்கிறாங்க? திருடிட்டு வர்றாங்க. திருடிட்டு வர்றதுக்கு முன்னாடி கொற்றவையை கும்பிட்டுட்டு போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? திருடிட்டு வர்றதுக்கு முன்னாடி கொற்றவையை கும்பிட்டுட்டு போகிறாங்க. சரி, அடுத்து விலங்கு. பூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கம், கரடி, புலி. சிகப்பு. குறிஞ்சி அப்படின்னாலே சிகப்புப்பா, மலை, அதனால் சிகப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். அப்போ சிகப்பு இந்த ஷார்ட்கட் முடிஞ்சிச்சு. அடுத்து முயல், மான், புலி. முயல், மானும் புலி இதெல்லாம் எங்கே இருக்கும்? காட்டுக்குள்ளே இருக்கும். முயல் இருக்கும், மான் இருக்கும், புலி இருக்குது. சரி, புலி இருக்குது, புலிக்கு உணவு வேணும்ல, அப்போ மான் இருக்குது. கரெக்டு தானே? புலி இருக்குது, புலிக்கு உணவு வேணும்ல, அப்போ மான் இருக்குது. அப்போ முயல், மான், புலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து எருமை, நீர்நாய். ஸோ எருமை இருந்தால் அதே இப்போ மேய்ச்சலுக்கு அவங்களுக்கு வந்து உழுகுறதுக்குலாம் உதவுது. அப்போ எருமைன்னு இருக்குது, நீர்நாய் இருக்குது. எருமை, நீர்நாய். சரி, இது கடல் என்ன இருக்கும்? முதலையும் சுறாவும் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளானது. முதலையும் சுறாவும் இருக்கும். அதுக்கப்புறம் வலி இழந்த யானை. அப்போ பாலையில் உணவே இல்லை, அதனால் அந்த யானை வலி இழந்து போயிடுச்சு, ஒன்றுமே வலிமையே இல்லாமல் போச்சு, சாப்பாடு இல்லை, அதனால் வலி இழந்த யானைனா பாலை அப்படின்னு வந்துடணும். சரி, குறிஞ்சி, காந்தல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குறிஞ்சி ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம். முல்லை தோன்றி ஞாபகம் வச்சுக்கணும், முல்லை தோன்றி சேர்த்தே ஞாபகம் வச்சுக்கணும். தோன்றி மட்டும் கொடுத்தாலும் முல்லை தோன்றி நமக்கு ஞாபகம் வந்துடணும். அப்போ முல்லைக்கு முல்லை தோன்றி. அதுக்கப்புறம் செங்கல் நீர் தாமரை. ஒரு வயல் இருக்குது, வயல் பக்கத்தில் ஒரு குளம் ஏதாவது இருக்கும்ல. மருதம்னா என்ன? வயலும் வயல் சார்ந்துடுமோ. அப்போ பக்கத்தில் வந்து குளம்லாம் இருக்கும். அந்த குளத்தில் என்ன இருக்குன்னா தாமரை இருக்குது. இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். வயல் இருக்குப்பா, வயலுக்கு பக்கத்தில் குளம் இருக்குது, குளத்தில் என்ன இருக்குது? தாமரை இருக்குது. அவ்வளோதான். நெய்தல் தாளை, அவ்வளோதான். நெய்தல் வந்துருச்சு. அடுத்து பாலை அப்படின்னா பாதிரி. இந்த பாலைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாலைனா பாதிரி. அப்போ குறவம், பாதிரி சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா குறவம் மட்டும் கொடுத்தாலும் அதை நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து மரம். அகில், வேங்கை. ஹில்லுன்னு வருதா? ஹில்லுன்னா என்ன? மலை தானே. அப்போ ஹில்லுனா குறிஞ்சி மலை. ஹில்லுன்னு வருது. அப்போ ஹில், வேங்கை. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அகில், வேங்கை சேர்த்து ஞாபகம்
ஞாபகம் வச்சுக்கோன்னா வேங்கை மட்டும் கொடுத்தாலும் குறிஞ்சின்னு சொல்லி மேட்ச் பண்ணிடலாம். அடுத்து கொன்றை காயா அப்படின்னா முல்லை, கொன்றை காயா அப்படின்னா முல்லை. காஞ்சின்னு வந்துருச்சு, காஞ்சி மருதம், அப்போ மருதம்னே வந்துருச்சு. அப்போ மருதம் வந்துருச்சுனாலே காஞ்சி மருதம் மருதத்துக்குரியது தான். அடுத்து புன்னை ஞாழல்னா நெய்தல், இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும், புன்னை ஞாழல். அப்புறம் இங்கே பாலைனே வந்துருச்சு, அப்போ பாலைனா பாலை, இலுப்பை பாலை, இலுப்பை பாலை, இலுப்பை பாலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இலுப்பை பாலை, இலுப்பை மட்டும் கொடுத்தாலும் நம்ம பாலைன்னு சொல்லி மேட்ச் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பறவையை பொறுத்த முடிக்கும் கிளிமயில் காட்டுக்கோழி மயில், இது ரெண்டையும் சேர்த்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளிமயில், காடுனா காட்டுக்கோழி, முல்லைங்கிறது என்னது காடு, காடும் காடு சார்ந்த, அப்போ காடு, அப்போ காட்டுக்கோழி, காட்டுக்கோழி எங்கே இருக்குது காட்டில் இருக்கும், அவ்வளோதான். சரி, அடுத்து நாரை நீர்க்கோழி அன்னம், நாரை நீர்க்கோழி அன்னம்னா மருதம், நாரை நீர்க்கோழி அன்னம். அடுத்து கடல்னா கடலில் இருக்கிற காகம், வேலை முடிஞ்சு. புறா பருந்து, புறா பருந்து அப்படிங்கிறது டெசர்ட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே படத்துலலாம் காமிப்பாங்க, இந்த பருந்து அப்படிங்கிறது மேலே அந்த டெசர்ட்டில் வந்து சுற்றுற மாதிரி காமிப்பாங்க. அப்போ புறா பருந்து அப்படின்னாலே பாலை தான். புறா பருந்து, பருந்துன்னு வந்துருச்சு அப்படின்னாலே பாலையை போட்டுடலாம். அடுத்து ஊர், சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சிக்குரிய ஊர், சிறுகுடி அப்படிங்கிறது குறிஞ்சிக்குரிய ஊர். அடுத்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரினா எங்கப்பா, பாண்டிச்சேரியில் தான் காடாக இருக்குது, பாண்டிச்சேரியில் காடாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாண்டிச்சேரினா காடு, முல்லையும் முல்லை, முல்லை அப்படின்னு காடும் காடு சார்ந்த நிலமும். ஓகேவா? ஸோ அடுத்து பேரூர் மூதூர், பேரூர்னா பெருமை கூட்டல் ஊர், மூதூர்னா முதுமை கூட்டல் ஊர். வயல் இருக்கிற இடம் தான்ப்பா பெருமையான ஊர், முதுமையான ஊர், அதான் பேரூர் மூதூர். வயல் இருக்கிற இடம் தான் பெருமையான ஊரும் முதுமையான ஊரும், ஏன்னா அங்கே தான் வயல் இருக்கும், விளைச்சல் இருக்குது, அரிசி வருது, சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே தான் பெருமை கூட்டல் ஊர், முதுமை கூட்டல் ஊர், அங்கே தான் அது வந்து பேரூர் மூதூர். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பட்டினம் பாக்கம், இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதான். பட்டினம் பாக்கம் அதாவது கடல் பக்கத்தில் இருக்கிற ஊரை தான் பட்டினம் பாக்கம்னு சொல்லுவோம்னு சொல்லி எல்லா இடத்துலையும் படிச்சிருக்கோம். அப்போ பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்னை பட்டினம் சொல்கிறாங்களே, இப்போ சென்னை பட்டினம், மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மதராசப்பட்டினம்னு சொல்கிறாங்க? மதராசப்பட்டினம் பீச் இருக்கா, மெரினா பீச்சு, அப்போ கடல் இருக்குல்ல, கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ சிம்பிளாக இப்படி வச்சுக்கோங்க, சென்னை பட்டினம் மதராசப்பட்டினம்ன்றாங்க. பட்டினம் பாக்கம் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். குறும்பு பாலை அப்படின்னா குறும்பு, பாலையில் என்ன செய்கிறாங்களா, களவாடுறாங்களா, வழிப்பறி பண்ணுறாங்களப்பா, வழிப்பறி பண்ணுறாங்க. சாப்பாடே என்னன்னு பார்த்தோம், சூறையாடலால் வரும் பொருள், அவங்க வழிப்பறி பண்ணுறாங்க. அதே எல்லாம் குறும்புக்காரங்களாக இருக்காங்க. அப்போ எல்லாம் அந்த ஊரில் குறும்புக்காரங்களாக இருக்காங்க. அடுத்து நீர், அருவி நீர், சுனை நீர். இப்போ குறிஞ்சினா என்ன, மலை, மலைனா அருவி, மலையிலேருந்து ஒழுகிறது தானே அருவி, அப்போ அருவி நீர், சுனை நீர். அடுத்து காடுனா என்ன, முல்லை, காடு, காட்டில் இருக்கிற ஆறு காட்டாறு, அப்போ முல்லையில் இருக்குது. ஓகேவா? அடுத்து மனை கிணறு பொய்கை, அப்போ வயல் இருக்கிற ஊரில் நீங்கள் குளம், அதாவது கிணறு வெட்டி வச்சுருப்பாங்க, வீட்டிலேயே கிணறு இருக்கும். அதே மனைனா என்ன, வீட்டில் இருக்கிற கிணறு, மனை கிணறு பொய்கை. அப்போ வயல் இருக்குது, அந்த ஊரில் வந்து நல்லா கொஞ்சம் செழிப்பாக இருப்பாங்க, அப்போ வீட்டிலேயே கிணறு வச்சுருக்காங்க. அதே மனையிலேயே கிணறு இருக்குது, மனை கிணறு பொய்கை. அதுக்கப்புறம் மணர் கிணறு உவர்களி. ஸோ மணர் கிணறு அப்படின்னா கடல் இருக்குது, கடலுக்கு பக்கத்தில் மணல் இருக்கா, அந்த மணல்லையே பக்கத்துலேயே தண்ணி, அது கிணறு மாதிரி செட் பண்ணால் தண்ணி ஊற்று அதிலே வந்துக்கிட்டே இருக்கும், ஏன்னா பக்கத்தில் தானே கடல் இருக்குது. அப்போ மணரில் கிணறு பண்ணுறா, அதுக்கு மணல் எங்கே இருக்குது, கடல் பக்கத்தில் இருக்குது. கடல் என்னது, நெய்தல். அப்போ மணர் கிணறு உவர்களி அப்படின்னா நெய்தல். இது வற்றிய சுனை கிணறு, வற்றிய சுனை, அப்போ தண்ணியே டெசர்ட்டில் பாலைவனத்தில் தண்ணியே இல்லை, அப்போ அது வற்றிதே இருக்கும். இப்போ வற்றிய சுனை அப்படின்னா பாலையே போட்டுடணும். ஓகேவா? ஸோ அடுத்து பறை. ஸோ ஏறு அப்படின்னு வந்துருச்சுனாலே நான் சொல்லியிருக்கேன் முல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கணும், ஏறு தழுவுதல், நிறை மேய்தல். அப்போ ஏறுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே முல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது முடிஞ்சிருச்சு. இங்கே நெல்லுன்னு வருது, செந்நெல் வெண்ணெல், வயலில் செந்நெல் வெண்ணெல், அப்போ நெல்லுன்னு வந்துருச்சு. அப்போ மணமுலா நெல்லரிக்கிணை அப்படின்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மருதம்னு ஞாபகம் வச்சுக்கணும். மீன் அப்படின்னாலே எங்கே, கடலில் மீன் பிடிக்கிறாங்க, அப்போ நெய்தல்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ படிக்க வேண்டியது தொண்டகமும் துடியும் தான். ஸோ தொண்டகம் குறிஞ்சி, துடி அப்படிங்கிறது பாலை. ஓகேவா? யாழ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், குறிஞ்சி, முல்லை, மருதம், இங்கே பாலை முடிஞ்சிருச்சு. பண்ணை பொறுத்த முடிக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம். ஓகேவா? ஸோ பஞ்சுரப்பன், பாலைக்கு பா வருதா, அப்போ பாணி ஞாபகம் வச்சுக்கணும், பஞ்சுரப்பன் பாலைன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது விளரியாலும் செவ்வழி பண்ணும் தான், விளரியால் செவ்வழிப்பண். ஸோ நெய்தலுக்கு மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மீதி எல்லாமே அதுவே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதுவே வந்துருச்சு. ஓகே தானே? ஸோ அடுத்து தொழில், தேன் எடுக்கிறாங்க, மலையில் தேன் ராட், அந்த ராடு இது இருக்கும், அப்போ அதில் தேன் எடுக்கிறாங்க. கிழங்கு அகர்தல், மலையில் கிழங்கு நல்லா விளையுது, அதனால் கிழங்கு அகர்தல். நீங்கள் இன்னுமே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கிழங்கு ரிலேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இப்போயுமே மலை பிரதேசங்களில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ ஒரு மேடான இடத்துல, அதாவது இங்கே நம்ம சீ லெவல்லேருந்து ஆல்டிடியூடு ஹையாக இருக்கிற இடத்துல தான். ஸோ அப்போ அது மலை பிரதேசம் தான், அங்கே தான் ஹையாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஹைட்டில் தான் அந்த கிழங்குங்கிறது ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வேணால் ஏதாவது ஒரு ஊரை வந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷனை யோசிச்சு பாருங்கள், அங்கே ஈஸியாக
கிழங்கு கிடைக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்போ தேன் எடுக்கிறாங்க, கிழங்கு ஆகிறது. தேன் எடுத்தால் கிழங்கு ஆகிறது எங்கே? மலையில். ஓகேவா? ஸோ ஏறுன்னு வந்துருச்சு, நிறை மேய்த்தல்னு வந்துருச்சு அப்படின்னாலே முல்லைன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது பிரச்சனை இல்லை. அடுத்து நெல் அறிதல், களை வரித்தல். நெல்லுக்கு நடுவில் களை செடி இருக்கும், அந்த களையும் பறிக்கணும்ல. அப்போ களை, நெல்லுக்கு நடுவில் களையும் இருக்குது. அப்போ அது என்னது? மருதம். வயலில் நெல், அப்போ நெல்லுக்கு நடுவில் களை இருக்குது, அப்போ அது மருதம். அடுத்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல். அப்போ மீன் எங்கே பிடிப்பாங்க? கடலில் தான். உப்பு விளைவித்தல் எங்கே? கடலில் தான். அதை கடல் தண்ணியை தேய்த்தே உப்பு பண்ணுறாங்க, அப்போ அது நெய்தல். இங்கே வழிப்பறி, நிறை கவர்தல். கவர்தலுங்கிற யாவரும் நிறைன்னு பார்த்தோன்னே முல்லைன்னு யோசிச்சிடக்கூடாது. அங்கே நிறைய மேய்ப்பாங்க, இங்கே நிறைய கவர்றாங்கன்னா திருடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ வழிப்பறி, திருட்டு கும்பல் அப்படிங்கிறதுனால திருட்டு வந்துருச்சுனாலே அது பாலை தான். ஓகேவா? இப்போ திருடு அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது பாலை தான். ஓகே தானே? சரி, இப்போ புக் பேக் ஆன்சர் பார்த்துடலாம். அகம் புறம் ஆகிய இரண்டும் பொருள் இலக்கணம் ஆகும். குறிஞ்சி முல்லை முதலிய ஐந்தும் அன்பின் ஐந்தினை எனப்படும். நெல்லை திணைக்குரிய நிலப்பகுதி கடலும் கடல் சார்ந்த பகுதியும். யாமம் என்பது இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை. மருதம் நெய்தல் ஆகிய இரண்டனுக்கும் 6 பெரும்பொழுதுகளும் வரும். திருமால் டேஸ் நிலத்திற்குரிய தெய்வம்னா முல்லை நிலத்திற்குரிய தெய்வம். மணமுலா நெல்லரிக்கிணை, நெல்லுன்னு வந்துருச்சு. அப்போ மணமுலா நெல்லரிக்கிணை ஆகிய இரண்டும் மருத திணைக்குரிய பறைகள். ஓகேவா? மருத திணைக்குரிய பறைகள். நெய்தல் திணைக்குரிய தொழில் மீன் பிடித்தலும் உப்பு விளைவித்தலும். மீன், உப்பு. ஓகேவா? அடுத்து பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? பொருள் இலக்கணம் 2 வகைப்படும். அகத்திணைகள் எத்தனை வகைப்படும்? அகைத்திணை 7 வகைப்படும். அன்பின் ஐந்திணை தான் 5, ஆனால் அகத்திணை மொத்தம் எத்தனை? 7 வகைப்படும். சித்திரை வைகாசி ஆகிய இரண்டும் இளவேனில் காலத்திற்குரியன. வரிசையாக எழுதிடணும். என்ன சொல்லியிருக்கேன்? 6 இது சொல்லியிருக்கேன்லாம். காரில் வரும், குளிருது, முன்னாடி பனி, பின்னாடி பனி, அதுக்கப்புறம் வெயில் வருது, இளவேனில், முதுவேனில். ஆவணிலேருந்து கரெக்டாக வரிசையாக எழுதிட்டு இருக்கணும். ஆவணி போட்டால் சைப்பிச்சு கத்தி, மார்கழி தை, மாசி போகணும், சித்திரை வயசு, ஆணி ஆடி. அப்படி யோசிச்சிட்டோம்னா டக்குன்னு மார்கழி தை அப்படிங்கிறது, இளவேனில்ங்கிறது டக்குன்னு யோசிச்சிடலாம். ஸோ மருத நிலத்திற்குரிய தெய்வம், மருத நிலத்திற்குரிய தெய்வம் அப்படிங்கிறது இந்திரன். மருத நிலத்திற்குரிய தெய்வம் அப்படிங்கிறது இந்திரன். ஸோ இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மருதம், அது ஆக்சுவலாக அங்கனே சொல்லியிருந்துருக்கணும். மருதம் அப்படிங்கிறது என்னது? வயல் தானப்பா. மருதம்ங்கிறது வயல். இப்போ இந்திரன் அப்படிங்கிறது போகி பண்டிகை அன்னைக்கு மலையை வேண்டி சாமி கும்பிட்றாங்க. அப்போ போகி பண்டிகை அன்னைக்கு சாமி கும்பிட்றாங்க. யாரை? இந்திரனுக்கு. ஓகேவா? அப்போ போகி பண்டிகைக்கு மறுநாள் எங்கே? பொங்கல் எதுக்கு அப்படின்னா ஞாயிறை வணங்கி அவங்க அந்த நெல் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை வச்சு பொங்க வைக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பொங்கல் அப்படிங்கிறது நெல்லை பேஸ் பண்ணி அந்த அரிசியை போட்டு அவங்க பொங்க வச்சு ஞாயிறை சாமி கும்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடினா போகி பண்டிகை மலைக்கடவுளான இந்திரனை வேண்டுறாங்க. அப்போ இந்திரன் அப்படிங்கிறப்ப அந்த பொங்கல், போகி பொங்கல் அப்படின்னு வரணும். அப்போ அந்த பொங்கல்னு வந்துருச்சு அப்படின்னாலே வயல்னு வந்துடணும், மருதம்னு வந்துடணும். அவ்வளோதான். அப்போ இப்படியும் நம்ம இந்திரனை மேட்ச் பண்ணிக்கலாம். வருணன்கிறது மலைக்கடவுள், மறை வந்து வருது. அப்போ மலை வர்றதுக்காக வருண பகவானை கும்பிடுறாங்க. அப்போ மலை கடல், அதனால் வருணன், அதை அப்படி மேட்ச் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து இந்திரன் அப்படிங்கிறது இது வந்து மலைக்கடவுளான இந்திரனை வணங்கி தான் அந்த போகி பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க அப்படின்லாம் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ அதை பேஸ் பண்ணி அந்த போகி பண்டிகை, பொங்கல், அப்போ இந்திரன், அப்போ வயல், மருதம் அப்படின்னு இப்படி மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஸோ இதுதான் இப்படி ரிலேட் பண்ணி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்படி ரிலேட் பண்ணி படித்தா தான் இந்த டேபிளில் வந்து ரொம்ப ஈஸியாக படிக்க முடியும். இல்லை அப்படின்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுறதா இருந்தால் நமக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ அப்போ ஒவ்வொரு ரோக்கும் தெய்வம் அப்படின்னா ஒரு 3 இது. ஸோ மலை மேலே முருகன் இருக்கார். பாலைனா என்ன செய்கிறாங்க? வழிப்பறி செய்கிறாங்க, அதனால் கொற்றவையை கும்பிட்டுட்டு போகிறாங்க. ஸோ அப்போ மருதம் அப்படின்னா இந்திரன், போகி பண்டிகை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வருணன் அப்படின்னா அவங்க வந்து கடல் இருக்குது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் வருணனா. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து அப்படின்னாலே பாலைன்னு வந்துடணும். ஓகேவா? ஸோ அடுத்து குறிஞ்சி, புலி, கரடி, சீகா, பூட் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன்னா. இப்போ முல்லை அப்படின்னா முயல் மான். அப்போ முயல் மான் புலி. ஏன்னா புலிக்கு உணவு வேணும்ல, அப்போ மானை வேட்டையாடி சாப்பிடுது. அப்போ 3க்கு 3 வருது. முயல், முல்லை. ஓகேவா? அடுத்து மருதம் எருமை, நீர்நாய். எருமை தானே உழவுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ உழவு, வயல், விளைச்சல், அப்போ மருதம்னு வந்து வரணும். அப்போ நெய்தல் அப்படின்னா முதலை சுறா. முதலை சுறாலாம் எங்கே இருக்கும்? கடலில் இருக்குது. முதலையும் சுறா எங்கே இருக்குப்பா? கடலில் இருக்குது. கடல்னா நெய்தல். ஓகேவா? வந்துடுச்சுல? ஓகே, அவ்வளோதான். ஸோ அடுத்து மொழித்திறன். ஸோ ஆக்சுவலாக இந்த யூனிட் முடிய போகுது. ஸோ அதனால் இதை மட்டும் முடிச்சிருவோம். ஸோ சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். ஸோ இதுக்கு அர்த்தம்லாம் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த பழமொழிகள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதற்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு
முகத்தில் தெரியும், அவ்வளோதான். ஸோ விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அப்போ பின்னாடி எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது விளையும் பயிர் முளையிலேயே தெரிஞ்சிடும், அந்த முளையிலேயே தெரிஞ்சிடும். அப்போ ஒருத்தன் 20 வயசு 50 வயசில் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது அவன் 10 வயசில் அவனுடைய நடவடிக்கையை வச்சு தெரிஞ்சிடும். அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். நோய் இல்லாமல் வாழ்கிறதான் குறையில்லாத செல்வம். இப்போ சிறு துரும்பும் பல்குத்த உதவும், சின்ன விஷயம் கூட பல்குத்த உதவுது. அப்போ சின்ன விஷயம் கூட பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. ஒரு அளவுக்கு மேலே அந்த ஒரு குவான்டிட்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது அமுதமாகவே இருந்தாலும் அதுவும் நஞ்சு தான். இப்போ உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை. நமக்கு வந்து சாப்பாடு போட்டவங்கள, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கள நம்ம வந்து எப்பயுமே நினைக்கணும். அதை உள்ளளவு உயிர் உள்ளவரை அவங்கள நினைக்கணும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது, புலி பசித்தாலும் புல்லை திங்காது. அப்போ தன்னுடைய தன்மையிலிருந்து மாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா? சரி, அப்போ இங்கே தனிப்படிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். தனிப்படிப்பு அப்படின்னா டியூஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து பகைவரையும் மன்னிக்கும் மாண்பு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, பெரியாரை பற்றினது. ஓகேவா? ஸோ அப்போ இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து இது ரொம்ப சிம்பிளாக தான்ப்பா இருக்கும். ஸோ ஸ்கூல் பேக்கு அப்படின்னா பள்ளிப்பை, மம்மி வாட்டர், அம்மா தண்ணீர், அடுத்து வாஷ்ன்னு வருது, அப்போ கழுவி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். டிஃபன் சிற்றுண்டி, யூனிஃபார்ம் பள்ளி சீருடை, ஃபோன் இது ஃபேன் அப்படின்னா மின்விசிறி, டிவி தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்குன்னு வருது வீட்டு பாடம், அவ்வளோதான். ஸோ இது ஸ்கூல்னால் பள்ளி, டிவி தொலைக்காட்சி, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் சொன்னதுலேயே எல்லா வார்த்தைகளுக்குமே அர்த்தம் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இதையும் பாயாம் வச்சுக்கோங்க, பழமொழியும். ஆல் தட் கிளிட்டர் இஸ் நாட் கோல்டு. கிளிட்டர் அப்படின்னா மின்றது, அப்போ மின்னுறதெல்லாம் பொண்ணு இல்லை, அதான் கோல்டு, நாட் கோல்டு. ஆர்ட் லாங்கு, லைஃப் ஷார்ட்டு, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. பார்க்கிங் டாக்கு, செல்டம் பைக்கு, குறைக்கின்ற நாய் பார்க்கிங் டாக். செல்டம் பைட் அப்படின்னா கடிக்காது. ஓகேவா? எவரி பின்னு குட் ஃபார் சம்திங், அதாவது ஈவன் எ பின்னு குட் ஃபார் சம்திங். ஈவன் எ பின் அப்படின்னா சிறு துரும்பும் சின்ன துரும்பும். ஈவன் எ பின் அப்படின்னா சின்ன துரும்பும் கூட பல் குத்துறதுக்கு உதவும். இஸ் குட் ஃபார் சம்திங். ஸோ டேக் டைம் பை த ஃபோர்லாக், காலத்தை கடமையை செய். ஓகேவா? ஸோ அடுத்து யூனிட் 8 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.